Hello friends, welcome to Mock Office YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8ல இருக்கும். ஸோ லீனியர் சீட்டிங்கோட ஃபைனல் செஷன் இது. ஸோ அன்சர்டன் பர்சன்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம வந்து 7% வச்சு பார்த்தோம், 8% அண்ட் 9% வச்சு பார்த்தோம். அதே மாதிரி எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னே அந்த 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 சீட்டிங்கில் வந்து எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து திங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ் 7, கிளாஸ் 6 வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு, சர்க்குலர் லீனியர். ஸோ இது லீனியரோட கடைசி செஷன். இதுக்கு முன்னாடி செஷனை பார்க்கணும் அப்படின்னா, ஸோ மேலே இந்த டைமில் ஒரு கார்டு தரேன். அந்த கார்டில் வந்து அந்த பிளேலிஸ்ட்டே இருக்கும். சரியா, அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண எல்லா கொஷின்ஸுமே நான் வந்து அதில் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. செக் அவுட் பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. சரியா, ஸோ ஒரு வீடியோஸ்லையும் 3 கொஷின்ஸ் இருக்கும். சரியா, ஸோ திஸ் இஸ் அ வீடியோ விச் கண்டைன்ஸ் 2 கொஷின்ஸ் ஒன்லி. சரியா, இந்த வீடியோவில் மட்டும் தான் 2 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ மற்ற எல்லா வீடியோலையுமே வந்து 3 கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் வித்தவுட் எம்சிக்யூ. சரியா, ஸோ எந்த வீடியோலையும் எம்சிக்யூ இருக்காது. பிகாஸ் இந்த பிளேலிஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃபார் தி பிகினர்ஸ். ஓகே, ஸோ பிகினர்ஸுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடைக்கணும், ஒரு கேட்டகரிஸ், அதாவது சீட்டிங்கில் என்ன மாதிரி கேட்டகரி ஆஃப் கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா வரத்துக்கு தான் இந்த இந்த சீரீஸே. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பிகினர்ஸுக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் தான் ஆகுது அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த இந்த எபிசோட். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கான சீரீஸ் தான். ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள். இன்னும் ஒரு 7 to 8 வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே லீனியர் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ இந்த வீக் கம்ப்ளீட்டாக லீனியர் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அப்கமிங் வீக்கில் வந்து பேரலல் சீட்டிங் வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுறேன். சரி, நெக்ஸ்ட் வீக் வந்து பேரலல் சீட்டிங் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். அதுக்காக நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் நம்ம வந்து யூடியூப் சேனலில் கொடுக்கல. ஸோ டெய்லி வெக்காப்ஸ் கொடுத்துட்ருக்கோம், மந்த்லி வெக்காப்ஸ் கொடுத்துட்ருக்கோம், பிஏபி நியூஸ் எவ்ரி வீக் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. டெய்லி வெக்காப்ஸ் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் எவ்ரி வீக் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பிஏபி நியூஸ் எவ்ரி வீக் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ நம்ம டெலகிராம் சேனல் இது வரைக்கும் ஜாயின் ஆகலை அப்படின்னா நம்மளோட யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம போடுற வீடியோஸ்ன்றது உங்களுக்கு தவறாமல் வந்துகிட்டே இருக்கும். சரியா, சரி, இன்னைக்கு என்னென்ன கொஷின் பார்க்க போகிறோம் பார்த்தலாமா. ஸோ அன்சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்க போகிறாங்க. அவங்க நார்த் ஃபேஸ் பண்ணி ஒரு கொஷினும் சவுத் ஃபேஸ் பண்ணி ஒரு கொஷினும் இருக்க போகுது. சரியா, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஓகே, நான் இப்போ வந்து லீனியர் கொஷின் முடிச்சாச்சு, சர்க்குலர் முடிச்சாச்சு. இதில் வேறு ஏதாவது காம்பினேஷனில் நீங்கள் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வாங்க சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இன்னைய நாளோட மொதல் கொஷின் ஒரு ஒரு கிளர்க்கு ஹார்ட் லெவல், அப்படி இல்லை அப்படின்னா பிஓ மாடரேட் லெவல் கொஷின் அப்படின்னே சொல்லலாம். சரியா, பிஓ மாடரேட் லெவல் கொஷின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு கொஷின் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னா வந்து பாருங்கள். சரியா, சரி, ஓகே, எல்லாரும் சால்வ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். certain number of persons were seated in a row. சரியா, ஸோ ப்ரீ ஸ்டோரி படிச்சுக்கலாம். certain number of persons seated in a linear row facing the north direction. சரியா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் தெரியல, அதாவது சீட்டிங்கோட பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா, ஸோ இந்த டைமில் மேலே ஒரு கார்டு தரேன். ஸோ சீட்டிங்கோட பேசிக் டேர்ம்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா, சரி, ஓகே. இப்போ இந்த சீட்டிங்ல என்ன சொல்றாங்க, யூ சிட்ஸ் வேர் சீட் இன் நார்த் டைரக்ஷன். ஓகே, எல்லாருமே நார்த் டைரக்ஷன் சொல்லியாச்சு. ஸோ என்னென்ன விஷயம் ப்ரீ ஸ்டோரி பார்த்தாச்சு, அதில் எத்தனை சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன் சொல்லியாச்சு, நார்த் டைரக்ஷன் பேஸ் பண்ணி சொல்லியாச்சு. ஸோ என்ன சொல்றாங்க, யூ சிட்ஸ் sixth to the left of V, who sits second to the right of T, and none of them were seated at the extreme பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, நான் இதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா, டேரெக்டாக இதையே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூ சிட்ஸ் சிக்ஸ்த் டு த லெஃப்ட் ஆஃப் V அப்படின்றாங்க. சரி, 1 2 3 4 5 6. ஸோ நன் ஆஃப் தம் வர் சீட்டட் அட் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இங்கே ஒருத்தர் இருக்காரு, கண்டிப்பாக இங்கேயும் ஒருத்தர் இருக்காரு. சரியா, ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஓகே, வி என்பவர் டீயோட செகண்ட் ரைட்டில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, எத்தனை பேர் இப்போதைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், 4 5 6 7 8 9% ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 9% தான் இருப்பான்னு சொல்ல முடியாது, அதிக பர்சன்ட் கூட போகலாம். சரி, அடுத்தது 4 people were seated to M and X. ஓகே, ஸோ M X என்னால் இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே,
இந்த லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த லைன் பார்த்தலாமா? as many people sit left of the A is same as the number of persons seated right to the one who sits second to the right of L. சரி ஓகே, அதையும் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல V வராங்க. இப்போ V நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் நம்புறேன். V sits towards the left of S and X. ஓகேவா? B என்பவர் எஸ்ஸுக்கும் எக்ஸுக்கும் எஸ்ஸுக்கும் எக்ஸுக்கும் லெஃப்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சு வச்சு, அப்போ கண்டிப்பா எக்ஸ்ட்ரா இங்க ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இப்போதைக்கு தெரியுது. எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்காங்க, ஏன்னா எஸ் அண்ட் எக்ஸ். ஸோ மினிமம் இங்க வந்து 2 பர்சன்ஸ் இருக்கும். ஓகே, ஏன்னா எஸ்ஸும் எக்ஸும் இங்க தான் வராங்க. ஓகே, ஆனா நிறைய பேர் கூட இருக்கலாம், இதை தாண்டி 3 பேர் 4 பேர் கூட இருக்கலாம். ஆனா மினிமம் வியோட ரைட்ல 2 பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, எம் சிட்ஸ் fourth to the right of S அப்படின்றாங்க. M sits fourth to the right of S. சரி, 1 2 3 4. ஓகே முடிஞ்சு போச்சு. One among them were seated at the extreme end அப்படின்ட்டாங்க. One among them were seated at the extreme endன்னு சொல்லியாச்சு. அப்படின்னா ஸோ கண்டிப்பா இந்த சைடில் தான் வருவாங்க. அதாவது விக்கு இந்த சைடில் தான் இவங்க 2 பேர் ஃபிக்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எஸ் வந்து வி வந்து எஸ்ஸோட லெஃப்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் வியோட ரைட்ல தான் இவங்க 2 பேரும் ஃபிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் எந்த இடம் நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியாது. சரி, அதுவும் இருக்கட்டும். The number of persons seated between the V and the X is 2 more than the number of persons sitting between the S and the X அப்படின்றாங்க. சரியா? எஸ்ஸுக்கு the number of persons seated between V and the X 2 more. விக்கும் எக்ஸுக்கும் நடுவில், அதாவது விக்கும் எக்ஸுக்கும் 2 மடங்கு, அதாவது 2 பேர் அதிகம்ன்றாங்க. யாருக்கு நடுவில் உட்காந்துட்டு எஸ்ஸுக்கும் எக்ஸுக்கும் நடுவில் உட்காந்துட்டவங்களோட 2 பேர் அதிகம்ட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸ் வந்து விக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. A sits second to the left of N, who sits towards the left of the U அப்படின்ட்டாங்க. சரி, A sits second to the left of N, who sits towards the left of U அப்படின்னா அப்படின்னாலுமே இங்கேயும் ஈயோட லெஃப்ட்லையும் 2 பேர் இருக்காங்க அப்படி தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் நான் ஏவையும் எண்ணையும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். கரெக்டா? ஏவையும் எண்ணையும் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். அதை அப்போ ஸோ மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 2 பர்சன் வந்து ஈயோட லெஃப்ட்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றது தான் நம்மளோட அடுத்த வேலை. நான் வேற ஏதாவது லைன் விட்டுனா, 4 people were seated between the M and X. 4 people were seated between the M and X அப்படின்ட்டாங்க. M sits fourth to the right of S அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ எம்முக்கும் எக்ஸுக்கு நடுவில் 4 பர்சன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இந்த லைன் இருக்கு பாருங்க, இந்த லைன் இருக்கு தெரியுதா? ஸோ எக்ஸ் வந்து இங்கே தான் வரும். கரெக்டா? எக்ஸ் இங்கே தான் வரும். அதுவே சரி ஓகே, அப்படின்னா நான் ஏன் எக்ஸ் இங்கே போடக்கூடாது, இங்கே ஏன் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு இந்த லைன் ஒரு சொல்லியிருக்காங்க. ஒன் அமங் தெம் were seated at the extreme end அப்படின்ட்டாங்க. ஸோ எஸ்ஸை நான் இங்கே தான் போட முடியும். கரெக்டாக? எஸ் இங்கே தான் போட முடியும். எஸ் வேற எங்கேயும் ஃபிக்ஸ் ஆகாது. அப்போ எஸ் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் எண்டில் வராது. ஸோ கண்டிப்பாக எனக்கு எக்ஸ் இங்கே தான் வருவார். கரெக்டா? எக்ஸ் இங்கே தான் வருவார். அப்போ பாருங்களேன், இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன ஒரு கண்டிஷன் நான் எடுத்து வச்சிருந்தேன். விக்கும் எக்ஸுக்கும் 2 பேர் அதிகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. எப்போ? யாரை விட? எக்ஸுக்கும் கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மினிமம் கட் ஆஃபாக வைக்கிறேன். ஸோ விக்கு எக்ஸுக்கு மினிமம் 2 பேர் வச்சுட்டு எஸ்ஸையும் எக்ஸையும் பக்கத்தில் போட்டுக்கிறேன். ஸோ எம் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன்? 1 2 3. ஓகேவா? ஸோ எம் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. சரியா? எனக்கு கீழே நோட் செக் பண்ணுங்களேன். ஈவன் நம்பர் ஆஃப் பீப்புள் நாட் மோர் தென் 19 வேர் சீட்டட் இன் த ரோ. ஸோ 19 ஈவன் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் ரோல உட்காந்துட்டு இருக்காங்க. பிளஸ் 19 விட அதிகமாக கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அப்படின்னா நான் செக் இந்த கண்டிஷன் வச்சு எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்துறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகேப்பா, இப்போதைக்கு 17 பேர் இருக்காங்க. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அப்படின்னா ஈவன் நம்பர் பர்சன்னா 18 பேர் தான் எனக்கு வரணும். சரியா? 18 பேர் தான் வரணும். நான் அதாவது வியோட ரைட்ல எங்கேயுமே போட முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், யூவோட லெஃப்ட்ல என்னால் ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்து என்னால் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரியா? சரி, இந்த கண்டிஷன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் பாருங்க. as many people seated to the left of A is same as the number of same as the person sits right to the one who sits second to the left of L அப்படின்ட்டாங்க. one who sits second to the left of L அப்படின்ட்டாங்க. இந்த லைனை, அதாவது as many people seated to the left of A same as the second to the right of L, இந்த லைன் இருக்கட்டும். லாஸ்ட் லைன் போனீங்களா?
லாஸ்ட் லைன் கவனிங்களா, ஏ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் என் அப்படின்னா, ஸோ இன்னும் நான் ஒரு பர்சன் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ நான் ஏவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டா? ஏவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் என். இப்போ அந்த கண்டிஷன் படிங்களேன். as many persons sits second to the left of A. ஓகேவா? செகண்ட் as many people sit left of the A. A ஓட லெஃப்ட்ல இருக்கவங்க சேம் as the person who sits one who sits second to the right of L அப்படின்ட்டாங்க. சரியா? அப்படின்னா L இங்கே தான் ஃபிக்ஸ் ஆவாரு. L ஓட செகண்ட் ரைட் யாரு? M. M ஓட ரைட்ல யாரு இருக்கா? யாரும் இல்லை. ஏவோட லெஃப்ட்ல யாரு இருக்கா? யாரும் இல்லை. சரியா? இந்த லைன்ல மொத்தமா இப்போ எனக்கு 18 பேர் இருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க நோட்டுமே எனக்கு கரெக்டாக இருக்கு. ஈவன் நம்பர் ஆஃப் பீப்புள் நாட் மோர் தான் 90 people, 19 வேர் சீட்டட் இருந்துரும். ஸோ 18% உட்காந்துட்டு இருக்காங்க, 19 எனக்கு எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக ஃபாலோ ஆகுது. சரியா? இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், புரியுதா? ஸோ ஏவையும் என்னையும் நான் ஃபைனலாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன், 18 பேரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன், ஸோ கடைசியில் எல்லை எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன், இந்த லைனை புரிஞ்சிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் இதுக்கப்புறம், அதாவது 2024 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல, ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா பேங்க் எக்ஸாம்லையுமே நம்ம இந்த மாதிரி கொஷின் பேட்டர்னை எதிர்பார்க்கலாம். சரியா? இந்த மாதிரி கொஷின்ஸ் பேட்டர்னை நம்மளால எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ இது எப்படி நம்ம இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட டீமை வச்சு நம்ம ஒரு கொஷினும் நம்ம இப்படி வரணும், இப்படி 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 சொல்லி கொடுத்து பசங்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம டீம்கிட்ட சொல்லி நம்ம வந்து கொஷின்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதனால எல்லாமே நம்மளோட சைட்டுக்காக, நம்மளோட யூடியூப் சேனலுக்காக பிரத்யேகமாக தயார் பண்ணுற கொஷின்ஸ் தான். சரியா? ஸோ அதனால எல்லாருமே இந்த மாதிரி கொஷின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எப்படி இருக்கு, இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காம சொல்லுங்க. நீங்களும் இந்த கொஷின் சால்வ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ இருந்தாலுமே நான் போட்டு முடிச்ச பிறகு நீங்க ஒரு வாட்டி எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஒரு கொஷினை மட்டும் வச்சு அப்ரோச் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ இந்த வீடியோட ரெண்டாவது கொஷின். ஸோ பாஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். இதில் என்ன சொல்கிறாங்க, ப்ரீ ஸ்டோரி ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வர் சீட்டட் இன் லீனியரோ ஃபேஸிங் சவுத் டைரக்ஷன் அப்படின்ட்டாச்சு. ஓகே அவ்வளோதான், எனக்கு ப்ரீ ஸ்டோரி அவ்வளோதான். சரியா? சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்கப்பா, ரொம்ப முக்கியம். சரி, அண்ட் ஈவன் பிரைம் நம்பர் ஆஃப் பீப்புள் சீட்டட் டுவர்ட்ஸ் ரைட் ஆஃப் Z. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் லைனா எனக்கு பயங்கரமான ஹிண்ட். ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னா எது? ஒன்னே ஒன்று தான் இருக்கு, 2. 2 is the only even prime number. ஓகேவா? அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம், டுவர்ட்ஸ் ரைட் ஆஃப் Z அப்படின்னா இசோட்டோட ரைட்ல ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் இசட் இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகும். இசோட்டோட ரைட்ல 2 பர்சன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, இதுதான் விஷயம். சரி, 3 பர்சன்ட் சீட் பிட்வீன் ஏ அண்ட் இசட் அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல இருக்கு இது. ஏ அண்ட் Z. ஏ இங்கே வருவார், Z இங்கே வருவார், அவ்வளோதான். Q sits adjacent to A. சரி, நான் இதுக்கு வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி கேசஸ் போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ Q sits adjacent to A. ஒரு கேஸில் Q இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த கேஸ் எது? ஸோ Z இங்கே வருவார், அப்படின்னா A இங்கே வருவாரா? ஸோ இந்த பாசிபிலிட்டி கேஸில் Q இங்கே வருவார். ஓகேவா? ஸோ Q sits adjacent to A. இந்த லைன் வரைக்கும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. person sit between the Q and P, thrice the person sit between the T and Q. ஓகே, இந்த லைன் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபைனலாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து வெறும் இப்போதைக்கு Q மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நானும் T ஃபிக்ஸ் பண்ணல, P ஃபிக்ஸ் பண்ணல. P sits towards the right of the T அப்படின்றாங்க. P sits towards the right of the T. சரி, P sits towards the right of the T அப்படின்றாங்க. சரி, ஓகே, இப்படி இருக்கட்டும். இதான் R sits fourth to the right of S. ஓகே, only 2 people sit between the R and Q அப்படின்றாங்க. ஓகே, இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணலாம். only 2 people were seated between the R and Q. Person seated between the persons seated towards the right of the Q is same as the person sits between the T and U while farmer sits. ஓகே, பயங்கரமா இருக்கு லைன். சரி, ஈஸின்னு நினைச்சேன், வச்சு செஞ்சு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொஸ்டின்ல. சரி, நம்ம சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, only 2 people were seated between the R and Q அப்படின்ட்டாங்க. சரி, 1 2 R வந்து இங்கே வருவார் இந்த பாசிபிலிட்டி கேஸில். வேற கேஸ் என்ன, வேற எப்படி கேஸ் வரையலாம்? 1 நல்லா கவனிங்களேன். ஸோ இதில் எனக்கு 2 பாசிபிலிட்டி வருது. ஸோ இதில் நான் இப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி கேஸில் இது வந்து பாசிபிலிட்டி கேஸ் 1ன்னு வச்சுக்கிறேன், இதை பாசிபிலிட்டி கேஸ் 2ன்னு வச்சுக்கிறேன், இதை பாசிபிலிட்டி 2Aன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஸோ இன்னொன்றுக்கு ஒரு கேசஸ் வந்திருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், QR எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட்ல என்ன சொல்கிறாங்க, P sits towards the right of the T, அதையும் போட்டாச்சு. பட் என்னால் P இப்போ என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. R sits fourth to the right of S அப்படின்ட்டாங்க. R sits fourth to the right of S அப்படின்ட்டாங்க. ஸோ S இங்கே வருவார், அப்போ இங்கே வருவார், S இங்கே வருவார். சரியா? ஸோ R sits fourth to the right of S. ஓகே, S ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். R sits fourth to the right of S, இதுலேயும் நான் S ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? கிளியரா? ஸோ எஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வேற எந்த லைனை ஃபிக்ஸ் பண்ண பார்த்தலாம். இந்த லைனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
QP ரிலேட் பண்ண முடியுதா? இப்போதைக்கு ரிலேட் பண்ண முடியல. TQ ரிலேட் பண்ண முடியல. ஓகே, அப்படின்னா கடைசியில் என்ன போய் ஆகணும்? பர்சன் சீட்டட் டுவர்ட்ஸ் தி ரைட் ஆஃப் தி கியூ இஸ் சேம் ஆஸ் தி பர்சன் சிட்டிங் பிட்வீன் தி T and U அப்படின்ட்டாங்க. T and U while farmer யாரு? while T sits exactly between the A and Z அப்படின்ட்டாங்க. T sits exactly between farmer அப்படின்றது யாரை மீன் பண்ணுது அப்படின்னா T தான் மீன் பண்ணுது. ஃபார்மர்ன்றது T தான் மீன் பண்ணுது. ஸோ இந்த கேஸ்ல நான் T இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இதே கேஸ்ல ஏக்கும் ஜெட்டுக்கும் நடுவில் ஆர் உட்காந்துட்டு இருக்காரு கரெக்டா? ஸோ இந்த கேஸ் எனக்கு வராது. எப்படி கேன்சல் பண்ண புரிஞ்சுச்சா? ஸோ ஏக்கும் ஜெட்டுக்கு நடுவில் நான் டீயை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸாக்ட்லி பிட்வீன் தி ஏ அண்ட் இசட் அப்படின்னா ஸோ மிடில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். எக்ஸாக்ட் மிடில் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். பட் அங்கே ஆர் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த கேஸ் எனக்கு கேன்சல் ஆகுது. இதுலேயே கவனிங்களேன். ஸோ ஏவுக்கும் ஜெட்டுக்கு நடுவில் யாரை ஃபிக்ஸ் பண்ணணும்? ஏவுக்கும் ஜெட்டுக்கு நடுவில் நான் வந்து டீயை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுலேயே எனக்கு டி ஃபிக்ஸ் ஆகுதுப்பா. சரி, டி ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ டீயை பொறுத்து நான் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரி, பர்சன் சிட்ஸ் டுவர்ட்ஸ் தி ரைட் ஆஃப் தி கியூ. ரைட் ஆஃப் தி கியூ எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 1 2 3 4 5. 1 2 3 4 5 5 பேர் உட்காந்துருக்காங்க. இது சேம் ஆஸ் பர்சன் சிட்டு டி அண்ட் யூ. ஸோ டிக்கு யூக்கு நடுவில் 5 பர்சன் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 1 2 3 4 5. ஸோ யூ வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இ வந்து இந்த பாசிபிலிட்டி கேஸில் இங்கே ஃபிக்ஸ் ஆகிறாரு. ஓகேவா? ஸோ யூ வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிறாரு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த கேஸ் கவனிங்களேன். 1 2 3 4 5 6 7 7 பேர் இருக்காங்க. நான் யூ வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா யூவை இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்டா? யூ வந்து இங்கே என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ யூவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டு பாசிபிலிட்டி யூவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பொறுத்து அடுத்த லைன் எது வரும்னு பார்த்தலாமா? ஸோ இந்த லைன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வேற எந்த லைன் என்ன விட்டுருக்கோம்? 3 பர்சன்ஸ் சீட் அதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கியூ சீட்ஸ் அட்ஜசன்ட் டு தி ஏ அதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பர்சன் சிட்டிங் பிட்வீன் தி கியூ அண்ட் பி. ஓகேவா? இஸ் thrice the person sitting between the T and Q. ஓகே, Tக்கும் Qக்கும் நடுவுல எத்தனை பேர் உட்கார்றாங்க? 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இஸ் thrice the Q and P அப்படின்னா சாரி, பர்சன் சிட்டிங் விட Q and P வந்து 3 மடங்கு அதிகம் சொல்றாங்க. அப்படின்னா யாரை விட எதை விட? Tக்கு Qக்கும் நடுவுல 2% இருக்காங்க. அப்போ 3 மடங்குனா 6% உட்காந்துருக்காங்க. ஸோ Qக்கும் Pக்கும் நடுவுல எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க? 1 2 3 4 5 6. ஸோ 1 P இங்க வரலாம். அப்படி இல்லையா 1 2 3 4 5 6 இங்கே வர முடியாது. பிகாஸ் நான் பி வந்து டீயோட ரைட்டில் அது இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இந்த கேஸ் இங்கே மட்டும் தான் வரும். ஸோ இந்த கேஸ் இங்கே மட்டும் தான் வரும். சரி, அதே இந்த லைன் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருமா? ஸோ டீக்கும் கியூக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த கேஸில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. அப்படின்னா கியூக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பர்சன்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? 3 மடங்கு 1 2 3. ஸோ பி இந்த கேஸில் இங்கே வருவார். பி இந்த கேஸ்ல இங்க வருவார். சரி, இந்த ரெண்டு கேஸ்ல எது கேன்சல் ஆகும் செக் பண்ணிடுமா? சரி, எந்த லைனை வச்சு கேன்சல் பண்ணோம்? இந்த ரெண்டு பாசிபிலிட்டியில எது வந்து கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, பாசிபிலிட்டி 1 இல்லை பாசிபிலிட்டி 2A அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எது வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லணும். பிகாஸ் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்க ஒரு சம். சரியா? ஸோ எல்லா சமயம் நம்ம அது மாதிரி தான் பார்த்துட்டு வரோம். எல்லா டைரக்ஷன் எல்லா சீட்டிங் விஷயம் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ சூப்பரான ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குல்ல. ஸோ த்ரைஸ் அப்படின்றாங்க. ஸோ 3 மடங்கு அதிகம். எதை விட அப்படின்னா டீக்கும் கியூக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ டீக்கும் கியூக்கும் நடுவில் இங்கே 0 யாருமே இல்லை. ஸோ 3 மடங்கு அப்படின்னாலும் இது 0 தான். ஸோ 3 into 0 0 தான் ஆக்சுவலா. அப்படின்னா இதே இங்கே செக் பண்ணுங்களேன். டீக்கும் கியூக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 into ஆல்ரெடி போட்டவங்க 2 into 3 is equal to 6. 6% நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே டீக்கும் கியூக்கும் நடுவில் யாருமே இல்லை. அதே 3 more அப்படின்னா 0 + 3 போட்டிருப்போம் is equal to 3. அதே 3 த்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ த்ரைஸ்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ 0 into 3 0 தான். ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆகுது. ஸோ எப்படி கேன்சல் பண்ணுறாங்க பாருங்க. எப்படி நம்மளோட கண்டென்ட் டெவலப்பர்ஸ் கொஸ்டின் எடுத்துருக்கான்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நாங்கள் சீக்கிரமாக நிறையா கொடுக்கவே ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்ஸை முதல் முடிக்கணும். ஸோ பிகினர்ஸுக்கு உண்டான பேசிக்ஸ் எல்லா பேக்கேஜுமே முடிக்கணும். யூடியூப்ல ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ கொஷின்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, ஒன்ஸ் இதை முடிஞ்சிருச்சு அப்படின்னா டெய்லியுமே நான் கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ உங்களோட ஆதரவுன்றது இது வரைக்கும் ஒரு சின்ன யூடியூப் சேனலாக இருந்தாலுமே உங்களோட ஆதரவு ஒரு பயங்கரமாக இருந்தது. பிகாஸ் வாட்ச் ஹவர்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனல் வாட்ச் ஹவர்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ எல்லா வீடியோஸ் பார்க்குறீங்க. டெய்லி வெக்கப்ஸாக இருக்கட்டும், பிஏபி நியூஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோவாக இருக்கட்டும், கொஷின் சால்வ் பண்ணுறது எல்லாமே பார்க்குறீங்க. ஷார்ட்ஸாக இருக்குது, எல்லாத்தையும் பார்க்குறீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் ஷேர் பண்ணுங்கள். நீ உங்களோட அந்த ஷேரிங், உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க எங்ககிட்ட. கண்டிப்பாக நாங்கள் அதை கொடுக்க ட்ரை பண்ணுவோம். இல்லை, கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன
என்ன விஷயங்கள் படிக்கிறதுக்கு தேவை சார், அதை இதை பண்ணுங்க சார், இதை பண்ணி இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் செஷன் பேரலல் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக அது வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி திங்கள் செவ்வாய் அது மாதிரி ஏதோ ஒரு கண்டினியூஸான டேஸில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஐ வில் see you in the next video. Thank you all. Bye.